வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சம்மர் பம்பர் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 715க்கு நம்ம ஏபிசி போர்டில் ஏபி 71 போர்டு சேஞ்ச் ஆகிருக்கு, பிசி 15 போர்டு சேஞ்ச் ஆகிருக்கு. 71 பிசியில் நாம் கொடுத்துருக்கோம், பட் ஏபியில் 71ங்கிற மாதிரி ரிசல்ட்டு ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. பிசியில் 51ங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம், பட் ரிசல்ட்டு பிசியில் 15. இங்கே இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏபியில் நாம் 15 தான் நம்ம கொடுத்துருக்கோம், பிசியில் 15 ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று போர்டு சேஞ்ச் ஆனதுனால ஒரு ஏபி 71 மிஸ்ஸு, ஒரு பிசி 15 மிஸ் ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஆட்டம் நம்ம கையில் தான் இருந்திருக்கு. ஏன்னா நாம் எடுத்த நம்பர்ஸ் 715 நம்ம போர்டில் செம்மையாக மேட்ச் ஆகுது. நம்பர்ஸ் 7 எடுத்திருக்கோம், 1 எடுத்திருக்கோம், 5 எடுத்திருக்கோம். பட் இங்கே ஒரு காம்பினேஷனை நம்ம கொடுக்காம மிஸ் பண்ணது தான் பெரிய மிஸ்டேக் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் இங்கே கொடுக்குற நம்பர்ஸ் 12 நம்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டில் 4 நம்பர், பி போர்டில் 4 நம்பர், சி போர்டில் 4 நம்பர் தான் கொடுக்குறோம். பட் இந்த நம்பருக்குள்ளே தான் நாம் ரிசல்ட்டை மேட்ச் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நாம் பம்பரில் ஒரு செம்மையான நம்பர்ஸை நம்ம கெஸ் பண்ணி எடுத்தோம், பட் ரிசல்ட்டோட மேட்ச் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. நாம் எடுத்திருக்கிற நம்பர்ஸுக்கும் ரிசல்ட்டுக்கும் மேட்ச் இல்லாமல் இருந்திருந்தால் கூட ஓகே அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருந்திருக்கும். பட் நம்ம 3 போர்ட்லேயுமே ஏபிசி போர்டு 3 நம்பருமே நம்ம எடுத்து போர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்தது தான் மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏபி பிசிஎஸ்சியில் கூட பிசி 51 நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறோம். ரிசல்ட்டு 15ன்னு நேற்று ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இங்கேயும் நாம் போர்டு சேஞ்ச் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே கேலண்டர் கெஸ்ஸிங்லேயும் ட்ரா நம்பர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 102 நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். 102 நான் டார்கெட் பண்ணுற மாதிரின்னு. நேற்று நாம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 1 நம்பர் பி போர்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 4-1 நாம் டார்கெட் பண்ணியிருந்தோம். 4-1க்கு இங்கேயும் 1 செம்மையாக பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு என்றைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாம் ரிசல்ட்டை டார்கெட் பண்ணிட்டோம், பட் போர்டை இங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால நாம் ஒரு ஏபியும் ஒரு பிசியும் மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு செம்மையான கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்குறோம். நாம் டைரெக்டாக கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குதிரைமாரி சேனல். கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கான ஏரியா 3-4 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 567க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கெஸ்ஸிங் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டேட்டு 3-4 நான் டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4க்கு 1 அப்படிங்கிற மாதிரியான நம்பரை நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ 1-3ங்கிற நம்பர் நாம் டேட்டில் டார்கெட் பண்ணுறோம். ட்ரா நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 5-6-7க்கு 3-5-2ங்கிற மாதிரி நான் நம்பர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 3-5-2ங்கிற மாதிரி பவரில் நான் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த நம்பர் கெஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக வர்றதுனால நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் 3-5-2. இங்கே கேலண்டரில் பார்த்திங்க அப்படின்னா நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் 3-1ங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுறோம். ஸோ 3-5-2-1ங்கிற மாதிரி இன்றைக்கி நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசியில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் 4-3-5, பி போர்டில் 1-5-3, சி போர்டில் 2-5-4, ஏ போர்டில் 7, பி போர்டில் 4, சி போர்டில் 3 சப்போர்ட் கொடுத்துருக்கோம். எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த நம்பரை ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாம் கெஸ்ஸிங் பண்ணுற நம்பர், நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் பெண்டிங் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் 4-17 நாளாகவும், 3-43 நாள், 5-10 நாள், 7-41 நாளாகவும் பெண்டிங் சார்ட்டில் காட்டுது. பி போர்டில் 1-8 நாள், 5-12 நாள், 3-2 நாள், 4-5 நாளாகவும் பெண்டிங் சார்ட்டில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டில் 2-25 நாள், 5-2 நாள், 4-19 நாள், 3-14 நாளாகவும் பெண்டிங் சார்ட்டில் காட்டுது.
ஸோ நாம் எடுத்துருக்கிற நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் இப்படி தான் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பம்பர் கொடுத்ததுக்கும் பெண்டிங் சார்ட்டுக்கும் மேட்ச் ஆகிறதில்ல. ஸோ அதனால் நாம் பம்பர் ரிசல்ட்டை நம்ம பெண்டிங் சார்ட்டோட ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம ரெகுலர் ரிசல்ட் வீக்லி ரிசல்ட்டை தான் நம்ம பெண்டிங் சார்ட்டோட ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் 7க்கு என்ன பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசி போர்டில் நாம் டார்கெட் பண்ண நம்பர், நம்மளுக்கு கெஸ்ஸிங் கிடைச்ச நம்பர் பெண்டிங் சார்ட்டில் இந்த மாதிரி டேஸை தான் காட்டுது. பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசியில் இன்றைக்கி ஆட்டை மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டை நம்ம கையில் தான். இன்றைக்கி மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இல்லை ஏபிசியோ நம்பர்ஸுக்கு இன்றைக்கி 100% பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாம் நம்பர்ஸ் அப்படி தான் எடுத்துருப்போம். மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்சை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சியில் ஏபியில் 4 1 3 5 5 3 7 4 3 5 5 4, பிசியில் 1 2 5 5 3 4 4 3 1 4 3 2, ஏசியில் 4 2 3 5 5 4 7 3 7 2 7 4ங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன் எடுத்திருக்கேன். இது எப்பயும் ரெகுலரான ஒரு ரிசல்ட் என்ன பேஸில் கொடுப்பானோ அதே பேஸில் தான், அதே காம்பினேஷனில் தாங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இன்றைக்கி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் அப்படி தான் எடுத்திருக்கோம். உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகுதானுங்கிறத மட்டும் ஒரு முறை செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே கொடுக்குற கணிப்பு முழுக்க என்னோடய தனிப்பட்ட கணிப்பு. இது ஒரு பொழுதுபோக்கு சேனல் மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்சை நான் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. கருத்து கணிப்பு வீடியோவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டு என்னங்கிறது பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டில் நான் இன்றைக்கி டார்கெட் பண்ணுற நம்பர் 5 3. 5 3க்கு பாசிபிள் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் ஆல் போர்டில் நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் 5 3 ஃப்ரெண்ட்ஸ். மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் அதிகம் கிடையாது. பி போர்டில் மட்டும் 6 ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதர்வைஸ் ஏபிசி போர்டில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை இங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். 3 6 3 3 6 5 3 6 4 3 6 2 3 6 9ங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே சி போர்டில் 7 1 9 ஆட் பண்ணிருக்கேன். 3 6 7 3 6 1 3 6 9ங்கிற மாதிரி நான் இங்கே ஒரு 7 செட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுற நம்பரை இங்கே ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்போட மேட்சை நான் மட்டும் தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங் டிஜிட்டில் இன்றைக்கி கன்ஃபார்மாக ஏபிசி மிஸ் ஆனிச்சுன்னா ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர்ஸு நாம் இன்றைக்கி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். போர்டு சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆட்டம் இன்றைக்கி மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டு காம்பினேஷனில் இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 5 3. 53க்கு இன்றைக்கி நாம் டார்கெட் பண்ணுறோம். ஆட்டா மாறாது. ஆட்டா நம்ம கையில் தான். இன்றைக்கி 5 3க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். வாய்ப்புகள் அப்படி தான் போர்டில் அமையுது. ஸோ 5 3 பிசியில் நாம் டார்கெட் பண்ணுற நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் சிறப்பான ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரை மார்க் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.